என்னாவிலும் துடிப்பாய்
சிறுவர்களே, வருங்காலத்தை வளப்படுத்த இருக்கும் சிறுவர்களே, சிறுமிகளே, வருங்காலத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய சிறுவர்களே, சிறுமிகளே, கற்றறிந்த மேலாளிகளே, அன்றைக்கு படித்து பட்டம் பெற்று பதவியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே, உங்கள் முன்னே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு அருள் தந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பன் ஸ்ரீ சுடலை மாடசாமி திருக்கோயில் படைவிழாவை முன்னிட்டு திருவிழாவை முன்னிட்டு அனைத்து பொதுமக்களுக்கும் அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து நல்ல ஆக்கம் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து உதவிய ஒரு வருடம் 3 வருடம் தான் அடுத்து பாக்குறதே பாக்குறதா என்னதான் படிச்சாலும் வேற மாத்து கிடையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்ற காலகட்டத்திலும் கூட நாம வந்து எவ்வளவு எப்படி எப்படி எல்லாமோ நோய்கள்லாம் வருது. எல்லா ரூபத்திலும் நோய் வரும்போது சொல்ல முடிய மாட்டேங்குது. அது எதற்காக? அப்ப நம்ம சொல்ல மாட்டோம். இப்ப நான் கையெடுத்து வணங்கணும். அப்பனுடைய சுடலை மாடசாமியினுடைய திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும். எங்களால் இந்த திருக்கதையை கட்டாயம் கேட்க வேண்டும். அப்பனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்தால் இன்னைக்கு என்ன பாருங்க, மக்களுக்கு செல்வங்களை பொழிந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ சுடலை மாடசாமி அப்பன். நமக்கு சிவபெருமான் படிக்கிறது நல்லா வயிறாறு சாப்பிடுகிறோம். இல்லையா நல்ல தூங்கிட்டோம். நாங்க நேற்றைக்கு நிகழ்ச்சிக்கு புளியங்குடி பக்கத்துல போனோம். சாப்பாடு கிடைக்கல. சமைச்சு வச்சிருந்தோம். தூக்கத்துல எங்கேயா சாப்பிட முடியும்? ஆமா, நமக்கு அன்றாட உணவு சாப்பிடுகிறோம் என்றால் அது இறைவன் சிவபெருமானுடைய லீலை. ஆனால் அங்கே சிவபெருமானுடைய மதிப்போடு போட்டுவார்கள். இல்ல இல்ல, எழுந்த உடனே
எங்க வீட்லயும் அப்படிதாங்கய்யா. அப்படியா? எவ்வளவுதான் தூக்கம் இல்லாம இருந்தாலும் காலையில எந்திரிச்சு உன் முருகனுக்கு பக்கவாதமா வாங்கலாம் இல்லையா? நடக்க முடியாம கிடப்பா வாசல அவங்களுக்கு ஒரு மரியாதை, நல்லவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படியா? அதான் கண் கண்ட தெய்வம் என்று மதிப்போடு போட்டி வர வேண்டும். சரி, பாகவத்துல உணர்ந்து கும்பிட்டு அப்புறமா தான் மற்ற சமையல் வேலை பார்த்தால் எக்கச்சக்கமான ஜனங்கள். அவளை பூலோகத்திலே 8000 கோடி சென்றாலும் எறும்பலுமாய் கனிந்தாலும் இறக்காமலும் சாகாமலும் வாழ்ந்த நபரும் என்று கேட்டபோது அதற்கு என்ன வார்த்தை கூறுகின்றார்? எப்படி வருகின்றார்? ஐயா சுவாமி, அதாவது நீங்கள் அனுதினமும் பூலோக மக்களுக்கு படியதற்கிறேன் சொல்லிட்டு பாருங்க எத்தனை தனத்தோயே பெருக்கி விட்டேன். ஆமா, எல்லாத்துக்கும் ஒழுங்கா படி அளக்கிறான்னு தெரியலையே. அதனால என் முதுகு நெறிகின்றது. ஆகையால் என்னம்மா, நீங்க இந்த பூமி பாரத்தை குறைத்தால் தான் கட்டாயம் இந்த பூமி பாரத்தை குறைச்சாதான் என்னால சுமக்க முடியும், சுமந்துட்டு இருக்க முடியும். ஒரு மனுஷன் சாதாரண ஒரு சுமக்க முடியுமா? சுமக்க முடியாது. பார்த்தா என் தாயான பூமாதேவி இந்த பூமி தேவியாகப்பட்டவள் என்னம்மா பூமி பாரத்தை சுமக்க முடியாது என்று சொல்ல அம்மா தாயே, நான் பூமி பாரத்தை குறைத்து தருகின்றேன். சரி, நீங்கள் கவலையின்றி சென்று வாருங்கள். ஆமா, என்கிட்ட வந்துட்டீங்களா? என்கிட்ட வந்து யார் யார் என்னென்ன கஷ்டம்னு சொல்றீங்களோ கஷ்டம் சொல்லிட்டீங்க. கோயில் உள்ள அலுவலகத்தை தான் பார்க்க முடியும். சரி, என்ன அங்கே வள்ளுவரை வரவழைத்தார். எப்பா மகனே, நீ பூலோகத்திலே சென்று நான் சொல்லக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? சொல்லுங்க ஐயா, உத்தரவு உடனே வாங்கிக்கிறேன். பூமியிலே சென்று பாயடித்து வர வேண்டும். எப்படி படையடிக்க வேண்டும்? எவ்வளவு ஊர்கள் இருக்கிறது, ஒரு பாலமட்ட பஞ்சாயத்துல எத்தனை ஊர் இருக்கு, எத்தனை கிராமங்கள் இருக்கிறது, எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது, எத்தனை மாவட்டம் இருக்கு, எத்தனை மாநிலம் இருக்கு, எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை ஊராட்சி இருக்கு, எத்தனை வட்டம் இருக்கு, அத்தனைக்கும் ஊரா போயிட்டு வரணும்னா சாதாரணமா போக முடியுமா? சரக்கு அடிச்சாதான் எந்த வேலையும் செய்ய முடியும் என்று மனதிலே எண்ணம் கொண்டு அங்கே வள்ளுவர் வெள்ளை யானையை அலங்கரித்து எப்படி சரக்கு போட்டு போடலையா? அந்த பழக்கம் எனக்கு இல்ல, உனக்கு இருக்கும்ல. அப்படியா? ஆமா, எந்த வேலை செய்யறாலும் சரக்கு போடணும்னு சொல்லி எல்லாம் அப்படி நடக்கல, நம்ம விட்டுருங்க. அங்கே என்ன செய்கின்றார்? எப்படி மறைவடிக்கிறார்? அங்கே பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனிமுதிர பழமுதிர யானைக்கும் தெரியல, கண்கள் ரெண்டும் தெரியாமல் கதிகள் எங்கி வாடி இருக்கின்றார். அவன் சும்மா வந்துட்டு இருக்க மனுஷன் மேல மண்ணாடி வீசினா கிள முடியுமா? ஆமா, கவலையே கிடையாது. இந்த மதுவண்டிய வேலைதான் இப்படி செஞ்சிருக்க. இன்னைக்கு சொல்றாங்க, குடிச்சு ஏதாவது அபமாதமா வந்தாங்கன்னா ஏசினார்கள் என்றால் குடிச்சுட்டு பேசாங்க. அங்கே இப்படி மது குடித்த வெறியினால் இப்படி நலிந்து விட்டு அடித்து விட்டார் என்று வள்ளுவரை தேவலோகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டார். இன்னும் சிறுவர் முதல்
அப்படின்ற கட்டாயத்தின்படி ஆமா பூவிருக்க பிஞ்சிருக்க காய் இருக்க ஆமா பழம் மட்டும் உதிர அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு கரெக்டா நல்ல 80 வயசு 100 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி மட்டும்தான் சொர்க்கம் போய் சேருவாங்க. ஆமா சிறுவர் முதல் ஒரு தாத்தா வயது வர வரைக்கும் இருப்பாங்க. அனுப்பி வைத்து விட்டு சிவபெருமான் செய்யக்கூடிய தொழிலான படியளப்பு தொழிலை செய்ய வேண்டும் என்று 2ஆம் நாளும் நாளியை எடுத்துக்கொண்டு தெரியுமையா பூமியிலே அதாவது புல் பூண்டு ஓரறிவு வளைத்த புல் பூண்டு நம்மள மாதிரி மனிதர் மனிதர் வரைக்கும் அழகவாவே படி அளந்தார். அதான் பாருங்க நீங்க வாய் பேச போய்தான் எது நல்லது எது கெட்டது எதுக்கு நல்லது நடக்கும் எது கெட்டது நடக்கும் ஆராய்ச்சி பாய்ச்சி வர்றது. நம்ம சொடலமானசாமி தெற்கு திட்டங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய சொடலமானசாமியை கையெழுத்து கும்பிட்டா நமக்கு ஒரு குறையும் வராது, எந்த ஒரு குறையும் வராது. அப்படி மனசுல நினைச்சுதான் இன்னைக்கு எங்க ஆயால தாய்மார் தினம் தினம் படியளக்க போறேன் போனாரு டெய்லி எல்லாத்துக்கும் ஒண்ணு நல்ல சாப்பாடு கொடுக்காம படி அழைக்கிறாங்க. படியிலிருந்து வருகிறாரா பட்டினி போட்டு விட்டு வருகிறாரா? யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காரு யார் யாருக்கெல்லாம் இவர் பட்டினி ஓடுறாரு. அங்கே பிடித்து வந்தவுடனே அங்கே அந்த சிவனுக்குள்ளே போட்டு அழைத்து நான் கட்டி இருக்கின்ற சேலை தலைப்பு முந்தாணியில் முடிந்து எக்கலுக்குள் சொருகிக் கொண்டாள். முந்தாணி பெண்கள் முந்தாணி சொல்லுவாங்களே அதே இடத்துல நவநாகரிக உடை அடிக்கிறார். எடுத்து கோலத்தோடு அமர்ந்திருக்கின்றாய். எவ்வளவு சிறப்பாக சீரும் சிறப்பாக கோயில் கொடை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சகஜோதி போன்று இருக்கிறது. ஏமா இப்படி ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது சுவாமி நீங்கள் படியெடுக்க போன இடத்தில் உங்கள் சுற்றி 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 நீங்கள் சென்று விட்டால் நாம் தன்னம் தனிமையில் இருக்க முடியாது. ரொம்ப வெறிச்சோடி இருக்கிறது. 32ஆம் படி தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் வெட்டி எரிவதை கண்டார். அப்படி தூண்டாத மணிவிளக்கை தூண்டுகின்றார் சோபரமா. அப்படி தூண்டும் பொழுது மடியிலே அங்கே அந்த சுடர் ஒளிவானது அப்படியே சுடர் ஒளிவு விழுகின்றது. முத்து போல் சுடர் பார்வதியுடைய முந்தாணியில் மழுமழுவென்று விழுந்தது. முந்தாணி கனமாக இருந்தது.
கோட்டை நோக்கி வந்து கொண்டிருக்க மலையாள தேசத்திலே அப்பனாரு சுடலை ஆண்டவரை பார்த்தா நல்ல பாரு. ஆமா, மலையெல்லாம் பார்த்தா டக்குன்னு கெளிச்சுக்கிட்டு வராரு. கெளிக்காரு ஒத்த பந்தத்தை கையில வச்சு தும்பு செருப்பு போட்டுட்டு கெளிக்காரு. கெளிச்சுக்கிட்டு வராரு. பேச்சு நடக்க முடியல, தவிச்சு போச்சு. உடனே பார்த்தாரு தாயார பேச்சியம்மா. பேச்சியம்மா நினைக்கின்றார், ஏன் மகனே சுடலை மாலசாமி, மாயாண்டி மாசுடலை எடுத்து அந்த மலை மீது அமர்ந்து கொண்டு அங்கே மலையில் அமர்ந்ததாலே அங்கே என்னாச்சு, பாறை மீது அமர்ந்ததாலே பாறை பேச்சு. பாறை பேச்சு, பேச்சு பாறை அணை என்று பேர் வாங்கியது. அவன் பேச்சு அங்கே அந்த இடத்திலே இருந்து அமர்ந்து காட்சி அளித்து வருகின்றார் தாயான வெற்றியம்மாள். அப்படி இருக்கும்போது மங்கை பகவதி அம்மாள் கோட்டையாக எப்படி நம்மகிட்ட பாசத்தோடு அன்போடு நன்றாக பேசி உறவாடினார். எங்க அக்கா மாரியம்மக்கா நமக்கு அன்போடு வந்து நல்ல காப்பி சுக்கு காப்பி ஓட்டு நல்ல மேடையில வந்து கொடுத்து நல்ல நமக்கு தொண்டை கரகரம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாசத்தோடு நமக்கு அளித்திருக்கின்றார். மேலும் இப்போ ஒரு சகோதரி வந்து வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கு. சகோதரி பேரும் மறந்து வச்சு இருக்கிறது. அந்த ஏழண்டா திரவியத்திற்கும் காவலும் மட்டுமாய் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் அங்கே சந்தோஷ மகிழ்ச்சி அடைகிறார்.